அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 21/8/2024. துவிதியை திதி மாலை 5:07 வரை. அதன் பிறகு திருதியை திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் நள்ளிரவு 12:31 வரை. அதன் பிறகு மேல்நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம். அமிர்த யோகம் நள்ளிரவு 12:31 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் புதன் வக்ரமாக, கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரனுடன் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? வாகனங்கள் வாங்க விற்க, ஜோதிடம் யோகாசனம் பயில, வியாபார ஒப்பந்தங்கள் செய்ய, அழகு சாதனங்கள் வாங்க, வன தெய்வங்களை வணங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது. கடல் போல் செல்வம் குவிந்திருந்தாலும் அன்புக்கு ஈடாகாது. ஆமாங்க, எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக அவங்க இருந்தாலும் சரி, உங்கள் மேலே அன்பு பாசம் காட்டலைன்னா அந்த பக்கம் நீங்கள் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கலாம், பெரிய விருதெல்லாம் கூட அவங்க வாங்கியிருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் பொறுமைசாலியாக இல்லைன்னா அவங்க பக்கமும் நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க. அதனால தாங்க அன்பு, உண்மையான அன்பு எங்கே இருக்குதோ, உண்மையான பாசம் பொறுமையெல்லாம் எங்கே இருக்குதோ அங்கே அடிபணிந்து நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி யார்? குரு பகவான் தான். அவருடைய நட்சத்திரத்தில் இன்னொரு யோகாதிபதி சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறதுனால எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். புது முயற்சிகளும் சாதகமாக இன்னைக்கு நடக்கும். வீடு கட்டுறது அறகுறையாக நின்று போனதை மறுபடியும் தொடங்குவீங்க. லோனும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். விஐபிகளும் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூத்த சகோதரங்கள், அண்ணன் அக்கா கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும். பாசமாகவும் இருப்பாங்கங்க. அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்பணம் கொடுத்து ஏதாவது நீங்கள் அக்ரிமெண்ட் போகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் போடலாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுக்கு தொந்தரவு தந்த அதிகாரி வேறு இடத்துக்கு மாறுவார், அல்லது அவர் மனசாவது இன்றைக்கி மாறுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மை யோகம் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரை மட்டும் நம்பு. ஒருவரை மட்டும் பின்பற்று, ஆனால் ஒவ்வொருவரிடமும் நீ கற்றுக்கொள். அதுதாங்க உங்கள் கொள்கை.
அதனால தாங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் சகஜமாக தான் பேசுவீங்க, பழகுவீங்க. ஆனால் யாராவது ஒருத்தர்கிட்ட தான் உங்கள் உள்மனசில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பகிர்ந்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லை, யாராவது ஒருத்தவங்களை நீங்கள் தலைமையாக ஏற்றுப்பீங்க. ஆனால் அதுக்காக மற்றவங்க யாராவது நல்ல விஷயங்களை சொன்னால் அதை புறந்தள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்வீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லது எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நாடி சென்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே யோகம் தரக்கூடியவங்க முக்கியமாக 3 பேருங்க. அந்த 3 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன். அந்த 3 கிரகங்களுமே 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்னொரு யோகாதிபதி சனி பகவானும் அவங்கள பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால முடிக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிருந்த விஷயங்கள் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொத்து தகராறு, சொத்து கோர்ட்டு கேஸு அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிராளி ஏதோ அந்த நேரத்தில் கோபத்தில் பேசிட்டாங்க, அதுக்காக அவங்கள எப்போயுமே நீங்கள் எதிராளியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு கால நேரம் கூடி வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கனிஞ்சு பேசுனீங்கன்னா அவங்களும் தனிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சில விஷயங்கள் சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சாட்சிக்காரங்களை விட சண்டைக்காரங்க சில நேரம் நமக்கு நல்லது செய்வாங்கங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும். அந்த மாதிரி நேரங்காலம் இப்போ நடக்கிறதுனால ரொம்ப வருஷமாக மண்டையை போட்டு உறுத்தின்னு இருந்த சில விஷயங்கள்லாம் இப்போ நல்ல விதத்தில் சீக்கிரமாக வெற்றிகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான யோகங்களும் இப்போ வந்திருக்குதுங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாம். பிரம்மாண்டமாக லோனை போட்டு நாம் கடனை வாங்கி பண்ணுறதை விட கையில் இருக்கிறத வச்சு ஏதாவது சிம்பிளாக ஆரம்பிப்போமே அப்படிங்கிற எண்ணங்களும் வரும். அதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி அடையுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்தில் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய உழைப்பின் வழி நாளைய வாழ்க்கையின் ஒளி. ஆமாங்க, இன்றைக்கி நாம் உழைக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். தொடர்ந்து இப்படி நாம் ஓய்வெடுக்க முடியாமல் ஓடிக்கிட்டே இருக்கமே, உழைச்சிக்கிட்டேயுமே இருக்கமே. சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, வீட்டில் இருந்தபடியே எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க. ஆனால் நம்ம நிலைமை மட்டும் இப்படியெல்லாம் இருக்குதேன்னு சில நேரங்களில் சில நிமிடங்களில் நீங்கள் நினைத்து பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில வருடங்கள் கழித்து பரவாயில்ல, நாம் உழைச்ச உழைப்புக்கு இப்போ நல்ல பலன் கிடச்சிருக்குன்னு நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்க போகிறீங்க. அதனால தாங்க மனசுக்குள்ளார சில நேரங்களில் ஆதங்கப்பட்டாலும் வெளியில் எப்பொழுதுமே உழைக்காமல் நீங்கள் இருந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பக்கம் அலைச்சல், செலவுகள், ஒரு சொத்தை கொடுத்து இன்னொரு சொத்து வாங்கிறது, இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் தைரியஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். முடிக்க முடியாதுன்னு நினச்சிருந்த வேலைகள்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசின்னு இருக்கீங்க, கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால பார்க்குற உத்தியோகத்திலேயே இன்னும் சில புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. வியாபாரத்தில் நீங்கள் தான் முந்திக்கிட்டு வரீங்க. இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, மேகங்கள் சூரியனை கடந்து போவதைப் போல வாழ்க்கையில் எப்போதும் துன்பங்கள் கடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் என்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் சூரியனைப் போல எப்போதும் பிரகாசமாக இருக்க பாருங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி தொந்தரவு இருக்குன்னு பெரியவங்க சொல்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அப்பப்போ சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும். அதுக்காக நம்ம அழுத்துக்க முடியாது, சலிச்சிக்க முடியாதுன்னு எங்கும் எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் சூரியனைப் போல ஒளிர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், பணப்பற்றாக்குறை, அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்களை கொஞ்சம் மரியாதை குறைவாக நடத்தின அதிகாரியினுடைய மனசு இன்னைக்கு கொஞ்சம் மாறி உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கமும் அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத குணங்கள் அதெல்லாம் மாறி பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. அதே போல் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, 100 பேரோட வாயை மூடுவதற்கு நாம் முயற்சி செய்து கொள்வதை விட நம்முடைய காதுகளை மூடிக்கொள்வதே சிறந்ததாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஊர் உலகம்னா எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி தான் பேசுவாங்க. அதுக்காக நாம் அலட்டிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. நம்ம வழி என்னவோ, நம்ம பாதை என்னவோ, அதை பார்த்துட்டு நாம் போனோம்னா தான் நம்முடைய லட்சியங்களை நாம் அடைய முடியும். அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்கலாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தோம்னா நம்மால் ஒரு படி கூட முன்னேற முடியாதுங்கிறத யதார்த்தமாக புரிந்து கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் எல்லாமே இருக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. அவசரப்பட்டு யாருக்காகவும் எந்த ஒரு ஆவணத்திலையும் கையெழுத்து போட்டு சிக்கிக்க வேண்டாங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகும். ஆனாலும் குடும்பத்தில் மாறி மாறி ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகுது, மருந்து மாத்திரை டாக்டர்னு அலைய வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. அவசரப்படாதீங்க, ஓரளவு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட அதாவது மேலதிகாரிகளுடைய சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதைப்போல உங்களுடைய அருமை புரியாதவர்களிடம் நீங்கள் பழகுவதில்லை. ஆமாங்க, உங்கள் மேலே உண்மையான அன்பு பாசம் யார் வைக்கிறாங்களோ
அவங்களுக்காக உயிருள்ளவரை ஓடி ஓடி உழைத்து உதவி கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரனுடன் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பிரபல யோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எப்போவோ வாங்கி போட்ட இடத்துல இப்போ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் இருக்குதுங்க. பங்குதாரர்கள், வேலையாட்கள் அவங்கெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் உங்கள்கிட்ட நடந்துப்பாங்க. நல்ல அனுபவம் உள்ள வேலையாட்களும் வேலைக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எல்லா வேலையுமே வாரி வழித்து கட்டி எல்லா வேலையும் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு இல்லாமல் மற்றவங்க வேலையும் அக்கறையோடு நீங்கள் பார்த்துப்பீங்க. அதனால தான் இன்றைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக பயணங்கள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் கொஞ்சம் கரைய வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எளிமையான வாழ்க்கை தான் ஒருவரை வலிமையாக வாழ வைக்கும். ஆமாங்க, எவ்வளோதான் காசு, பணம், சொத்து, வசதி, வாய்ப்பு நிறையா இருந்தாலும் கூட எல்லாத்தையும் எடுத்து பூசிக்க மாட்டீங்க. ஏன்னா நாம் எங்கேருந்து வந்தோம், எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், அடுத்ததாக என்ன ஆகும், இதெல்லாம் யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே காசு வந்துடுச்சுன்னு ஆட மாட்டீங்க, பணம் வந்துடுச்சுன்னு பந்தா பண்ண மாட்டீங்க, சொத்து வந்துடுச்சுன்னு அப்படியே சொர்க்கத்துக்கு போய்ட்டோன்னு நினைக்க மாட்டீங்க. எப்பொழுதுமே இயல்பாக யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து பாடாப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு. வலி வாழ்க்கையில் இருந்தாலும் கூட வலிக்குதுன்னு வெளியில் சொல்லிக்க முடியலை. உங்களுக்கு என்னங்க குறைச்ச, எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு நாம் ஏதாவது சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மற்றவங்க நம்மளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு மறுத்து பேசுகிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. அதனால தான் இப்போல்லாம் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஆமாங்க நான் நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. பழைய பிரச்சனைக்கெல்லாம் ஒன்று ஒன்றா தீர்வு கிடைக்கும். அரசு காரியங்களும் ஒன்றொன்னா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதனும் சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால மூத்த சகோதரங்களும் ஆதரவாக இன்னைக்கு பேசுவாங்க. எப்போவோ விற்கணும்னு நினச்சிருந்த ஒரு இடம் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து வர்ற காசை எடுத்து பழைய கடனை கொஞ்சம் தீர்த்துட்டு புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. பிள்ளைகளோட சின்ன சின்ன மோதல் வந்துட்டு தான் இருக்குது. நாம் பட்ட கஷ்டத்தை நம்ம மனசுலேயே வச்சுக்க வேண்டியதான். அதை பிள்ளைங்கள்ட்ட சொன்னால் அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும், வேண்டாத போது வெல்லமும் கசக்கும். ஆமாங்க,
நம்மக்கிட்ட எத்தனையோ குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, நம்மால் ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா உங்களை போல் யாருமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையாக வந்து உட்கார்ந்து அவங்க நினச்ச வேலை முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்து நம்மால் காரியத்தை சாதிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் அது முடிஞ்ச பிறகு மறுபடியும் நம்மளை வசப்பாட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை நாம் சரியில்லையா, இல்லை அவங்க சரியில்லையா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த உலகத்தில்னு பல நேரங்களில் சிலரை நினைத்து நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பதெல்லாம் உண்டுங்க. ஆனாலும் நேர்மையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கார். அதனால் ரொம்ப வருஷமாக முடிக்க முடியாத பல வேலைகள் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி செவ்வாயும் உங்கள் ராசிநாதன் தான், அவரும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் மனசுக்குள்ளார இருந்து வந்த தடுமாற்றம், தயக்கம் அதெல்லாம் போய் ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், நமக்கு தேவையானதை நம்ம கேட்டு வாங்கிக்கிறது நல்லது. தனிப்பட்ட வகையில் நாம் கஷ்டப்படும் போது நமக்குன்னு உதவுறவங்க யாரும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நமக்குன்னு உள்ளதை நாம் வாங்கிக்க வேண்டியதானே, அதையே நாம் வேணான்னு சொல்லிட்டு கௌரவம் பார்ப்பானே அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் அவங்க கூட நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. என்ன தான் புது வண்டி வாங்கினாலும் கூட அதுவும் அடிக்கடி பழுதாகுதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே இன்றைக்கி சரியாகி அலுவலகத்தில் மரியாதை அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்ட உதவிகள் எல்லாமே வந்து சேருங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எது இன்பத்தை தருகிறதோ அதுவே சில நேரங்களில் துன்பத்தையும் தருகிறது. ஆமாங்க, இன்பத்தை தரக்கூடியவங்க தொடர்ந்து நம்ம கூட இருந்துட்டால் சந்தோஷந்தான். ஆனால் அவங்களே நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா அதுவே சங்கடமாக தான் மாறுதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சந்தோஷம்னா அப்படியே துள்ளி குதிக்கிறது, சங்கடம்னா அப்படியே உடஞ்சி போகிறது, அதெல்லாம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் எப்போவுமே நடுநிலையாக நாம் இருப்போம் அப்படிங்கிற முடிவோடு ஒரு சித்தரை போல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலும் நல்லது உங்களுக்கு செய்வார். முடிக்க முடியாத காரியங்கள் அதெல்லாம் இன்னைக்கு முடியும். கோர்ட்டு கேஸுன்னு ஏங்க அலைஞ்சின்னு இருப்பானே, உங்களுக்கும் அலைச்சல், பண கஷ்டம், நஷ்டம், எனக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதோ ஆயிடுச்சுங்க, 6 வருஷமாக அந்த கேஸ் போயின்னு இருக்குங்க அப்படின்னு இன்றைய தினத்தில் சண்டைக்காரங்கள்கிட்ட உட்கார்ந்து சமாதானமாக பேசி சந்தோஷமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட அப்படி இப்படியுமா போட்டிகள் இருந்தாலும் கூட நம்மளை தேடி வர்ற கஸ்டமர் வந்துட்டு தான் இருக்காங்க. அது காரணம் நாம் தரமான பொருளை கொடுக்குறோம். அதே நேரம் அதிக பேராசையில் விலை அதிகம் வச்சு நம்ம விற்கிறதில்ல. அதனால தான் மார்க்கெட்டில் இப்போவும் நாம் நின்றுருக்கோங்கிற திருப்தி இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிநாதன் குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் தான் போகுது. இருந்தாலும் அதுக்காக நாம் உட்கார்ந்துட முடியுமா? பார்க்க வேண்டிய வேலையை பார்த்து தானே ஆகணும்னு சொல்லி ஓடிக்கொண்டேயும் இன்றைய தினத்தில் இருப்பீங்க. பிள்ளைகளாலும் திருப்தி உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர் யோகம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே,
உன் திறமையை பாராட்டுவோர் பல பேர் இருக்கும் பொழுது பொறாமையில் உன்னை பற்றி குறை கூறுவோர் ஒரு சிலரை நினைத்து ஒருபோதும் நீ கலக்கமடையாதே. ஆமாங்க, சிலர்லாம் நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே தாறுமாறாக நம்மளை பற்றி ஏதாவது வதந்திகளை பரப்பி விட்டுட்டே இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி வதந்திகள், அந்த மாதிரியான பொய்யான தகவல்களுக்காக எப்பொழுதும் புழுங்கி போகாமல் நாம் நேர்மையாக இருக்கோம், நாம் சரியாக தான் போயின்ட்டுருக்கோன்னு தன்னம்பிக்கையுடன் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டுற நாளாக இருக்குதுங்க. எல்லாரையும் பகைச்சிக்கக்கூடாது, பகைச்சிக்கிட்டோம்னா எந்த பலனும் கிடையாது. அதே நேரம் நயவஞ்சகமாகவும் பேசக்கூடாது, ஆனால் நயமாக பேசி காரியம் சாதிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி அன்பாக பேசி பல காரியங்களையும் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. வரவேண்டிய பணமும் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு கல்யாணம் தள்ளி போகுதேன்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க, அவருக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி நல்ல நிறுவனத்தில் உங்கள் மகனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போய் வந்துட்டால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடக்கிறதுனால திருநள்ளாறு சனீஸ்வர பகவானையும் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபமெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வாய்ப்பும் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். என்ன கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் குழம்பி தவிப்பீங்க. மற்றபடி எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க, பணவரவு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத பயணங்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அலைபோல் துன்பங்கள் அடுத்தடுத்து வந்தாலும் சிரிக்கும் சிலை போல சிற்பங்களைப் போல எல்லாவற்றையும் சிரித்து கொண்டே கடந்து செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இன்றைக்கும் உட்கார்ந்துருக்கிறாரு. இரவு 7:12 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு எல்லாமே இருக்குங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. சதயம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, எது எடுத்தாலும் தடங்களாக இருக்கேன்னு சொல்லி சங்கடப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு திடீர் பயணங்கள் உண்டு. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வெளியில் பார்க்குறவங்களாம் நம்மளை ஆகாவோன்னு பேசுகிறாங்க, ஆனால் நம்ம நிலைமை நமக்கு தான் தெரியும். வண்டி இருந்தும் பெட்ரோல் போட காசு இல்லாமல் சில நேரங்களில் வெளியில் போகாமலேயே வீட்டில் கூட நாம் இருந்துக்கிறோம். இதெல்லாம் யார்ட்டையா சொன்னால் நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறதுனால உருட்டி புரட்டி சமாளித்து இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு எல்லா வகையிலுமே தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இந்த உலகில் திறக்க முடியாத பூட்டும் இல்லை,
அவிழ்க்க முடியாத முடிச்சும் இல்லை, அடைய முடியாத இலக்கும் இல்லை. இதுக்கெல்லாம் அடிப்படையில் விடாமுயற்சி தாங்க தேவைப்படுது. அதனால தாங்க நீங்கள் மனசுக்குள்ளார எதையாவது ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அதை அடையறதுக்காக விடாமல் கடினமாக முயன்று கொண்டே இருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்தாலும் யோகாதிபதி செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது நல்ல விதத்தில் நடக்கும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குங்க. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால எந்த வேலையை தொட்டாலும் டபுளாக செலவாகுது. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால சரியாக சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. வாயெல்லாம் ஒரு மாதிரி கசப்பாக இருக்குது. டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைங்கிறாரு. நமக்கு தான் தெரியும் நமக்கு என்னென்ன இருக்குன்னு. சில நேரங்களில் நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு மடமடன்னு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். ஆனால் இரவு 7 மணி 12 நிமிடத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.